செய்திகள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்தார். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குருத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமி கோவில், திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம், வில்வநத்தம் பகுதியில் உள்ள வில்வநாதர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களில் அதிகாலை வரை முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்தார். இது தொடர்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன், உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் 108வது எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முருகு பத்மநாபன், எம்ஜிஆர் பிறந்தநாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசாரி கணேஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா அல்லது சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் கலக்கல் காங்கேயனின் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், புவனகிரி அழகு சுந்தரம் குழுவினரின் ஆடல் பாடல் நிகழ்வும் சென்னை ராஜாவின் கானா இசை தர்பார் ஆகியவையும் நடைபெறுகிறது என்றார். தொடர்ந்து மாமல்லன் சிலம்ப குழுவினரின் சிலம்பாட்டம், பொன்மனச் செம்பல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், அனைவரும் வருகை புரிந்து விழாவை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை, விழுப்புரம் எம்ஜிஆர் பேரவை மற்றும் கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து செய்கிறது என்று தெரிவித்தார். பேட்டியின் போது எம்ஜிஆர் பேரவை நிர்வாகிகள் பெருமாள், நாகராஜ், ராஜ்குமார், கேப்டன் ஜெயசுந்தரம், சிவபிரகாசம், குணசேகர், நீலகண்டன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜெரினா ஆகியோர் உடனிருந்தனர். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை சுமார் 12.5 கோடி மதிப்பில் மறு கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று முடிவாயும் தருவாயில் உள்ளது. இதன் முதற்கட்டமாக லப்போர்த் வீதியில் உள்ள 20 கடைகளும், சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய் அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குருத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசி மத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குருத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 40ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. கங்கையம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ குருத்தி பரமேஸ்வரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கின்ற ஜெயமூர்த்தி, நாகலட்சுமி, சதீஷ் என்ற முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், அருள்ஜோதி சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி திருநள்ளாறு திருலோகநாதர் சுவாமி திருக்கோவிலில் நில மோசடி வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படாத உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தக்கலூர் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் திருஞான சம்பந்தர் அவர்களால் பாடப்பெற்ற ஸ்ரீ திருலோகநாதர் சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் சார்பில் நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டது. இந்த கோவில் தற்போது காரைக்குடியை சேர்ந்த நாகராஜ் செட்டியார் குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு கட்டுக்கள் மற்றும் அமைப்புகள் சார்பில் இதனை முன்னெடுத்த நிலையில் ஜேபிஜேபி ஆனந்த் என்கின்ற ஆனந்தகுமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட நிலையில் துணை ஆட்சியர் ஜான்சன், இடைத்தரகராக செயல்பட்ட சிவராமன், திருமலை ராஜன், காரைக்கால் நகராட்சி நில அளவையாளர் ரேணுகா தேவி உட்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று திருநள்ளாறு தனியார் அறக்கட்டளைக்கு கோவில் நிலங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக வழக்கறிஞர் SPS நாதன் என்பவர் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் திருச்சியை சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் கோவில் நிலங்கள் தனக்கு சொந்தமானது என்று பல்வேறு தரப்பில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. நித்யானந்தாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தற்போது திருநள்ளாறு வட்டாட்சியர் இருந்து ஓய்வு பெற்ற ராஜகோபால், உதவி வட்டாட்சியர் குருபாதம் மற்றும் அப்போது மாவட்ட பதிவாளராகவும் வட்டாட்சியராகவும் இருந்து வரும் தற்போது உள்ளாட்சித்துறை இயக்குநராக இருந்த சக்திவேல் ஆகியோரும் மீது வழக்கு பதிவு பட்டுள்ளது. வழக்கு எண் இந்த நிலமோசடி வழக்கில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது இதை சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் திருநள்ளாறு வட்டாட்சியர் தற்போது உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் மீது அரசு பாரபட்சம் காட்டுவது ஏன்? அவர் கைது செய்யப்படவில்லை, பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேள்வி எழுப்புகின்றது. வழக்கு பதிவு செய்யப்பட்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அரசை கண்டித்தும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அமைச்சர்களை கண்டித்தும் விரைவில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முற்றுகையிடப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து சிவன் கோவில்களில் விடிய விடிய நடந்த மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடந்தது. மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றன. விடிய விடிய சிவபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில், வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் உட்பட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோயில்களில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அனைத்து பெரும்பாலான ஆலயங்களில் இசை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் நடைபெற்றது. சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து கோயில்களும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. மேலும் பக்தர்களை நெறிமுறைப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மற்றும் வட்டம் 1இன் பள்ளி துணை ஆய்வாளர் டாக்டர் குலசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தார்.
தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுமதி தலைமை தாங்கினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெங்கடேசன், பெற்றோர் ஆசிரியர் குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் ஆசிரியர்கள் காயத்ரி என்ற கார்த்திகா காயத்ரி, கண்ணன், அஸ்வினி, பரணி மற்றும் மீனா ஆகியோர் கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர் சிறப்பாக செய்திருந்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவன் கோவில்களில் முதலமைச்சர் ரங்கசுவாமி சாமி தரிசனம் செய்தார். எம்ஜிஆர் உலக பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கம்பன் கலையரங்கில் வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதாக பேரவையின் நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தெரிவித்தார். அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான கடை ஒதுக்கீட்டு ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ குருத்தி பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாசிமத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர்.